ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 27 அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்கின்றன. ஸோ இந்த ஒரு கிரக மாற்றங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசி என்பர்களே, வரக்கூடிய ஆகஸ்ட் 27 அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கன்னிராசியை சார்ந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக அமைப்புகள் இன்னும் என்ன சொல்லுது, வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகின்றீர்கள், அதேபோல் எந்த விஷயத்தில் முக்கியமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் குருவோடு கூடி சஞ்சரிக்கின்றார். ஸோ அதனால் உங்களுடைய பொருளாதார நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் இப்போ இந்த நேரத்தில் திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் புகழ் பெற்றவர்களினுடைய பட்டியலில் நீங்கள் இடம்பெறக்கூடிய விதத்தில் சாதனையை புரிந்து காட்டுவீர் அப்படின்னு சொல்லலாம். சாதனை புரியக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் வருவதை நீங்கள் நழுவ விட மாட்டீர்கள். அந்த நல்ல சந்தர்ப்பங்களை இப்போது சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்குவீங்க. ஸோ இந்த நேரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மைகள் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களானது அனுகூலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணங்களை அறிந்து நடந்து கொள்வார்கள். அதே போல் கடுமையாக முயற்சித்துமே இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் ஆனது பார்த்தீங்கன்னா மாறி மகிழ்ச்சிகள் தரும். அதே போல் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க இந்த நேரத்தில் எங்கே செல்ல இருக்கிறாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்குள் பார்த்தீங்கன்னா செல்ல இருக்காங்க. ஸோ சிம்ம ராசிக்குள் நுழையும் பொழுது இதனுடைய விளைவாக உங்களுக்கு விரயங்களை பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுப்பார் புதன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய கிரகமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது விரயங்கள் அதிகரித்து கொடுப்பதனால வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சேரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சூரியனோடு புதனும் இணைந்து சஞ்சரித்து வரக்கூடிய நேரம் தான் புதாத்திய யோகம். ஸோ இந்த ஒரு புதாத்திய யோகங்கள் இப்போ உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சென்று படிக்க விரும்பக்கூடியவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக தொழில் செய்யலாமா என்று நீங்கள் சிந்திக்கக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு நண்பர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும். பணிச்சுமைகளுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடுங்க. மனசோர்வுகளானது ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையினால பிரச்சனைகளானது வரலாம். பயணங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய நேரங்கள் இது. ஆரோக்கியத்திலும் அடிக்கடி தொல்லைகளானது உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்றதே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் அக்கறையோடு கவனிப்பது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நேரத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய கிரக அமைப்பானது துளராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா துளராசியில் செல்வதனால உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமும் 9ஆம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தனாதிபதியான கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாற இருக்கிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த தனாதிபதி
அதிபதியான அவர் தனஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு அற்புத நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வருமானங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும், வளர்ச்சிகளுமே ஏற்படுங்க. எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது உங்களுக்கு அகலக்கூடும். எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் தானாகவே தனித்து பார்த்திங்கன்னா நின்று வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கைகளும் உண்டாகும், ஒரு தைரியங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வெற்றி நடைபோடும். அதேபோல் தொல்லை தந்த எதிரிகளுமே விலகிச் செல்வார்கள். நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் நாளுமே கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது, வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர். தற்போது பார்க்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியானது கைகூடி வரும். ஆக மொத்தத்தில் இந்த திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் பார்த்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்தபடி பார்த்திங்கன்னா லாபங்கள் உண்டாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளானது கிடைக்கக்கூடும். கலைஞர்களுக்கு விட்டுப்போன ஒரு ஒப்பந்தமானது மீண்டும் சேரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியரினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு குடும்ப சுமைகள் கூடினாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது உண்டு. வருமான பற்றாக்குறையானது உங்களுக்கு அகலும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு 2, 3, 4ஆம் பாதம் வாழ்க்கையை புரிந்து வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரங்களாக அமைஞ்சிருக்குங்க. ஆத்மகாரகனும் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியுமான சூரியன் விரயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால திடீரென்று செலவுகளும் எதிர்பாராத பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும். திட்டமிட்டு செய்கின்ற வேலைகளில் கூட தடைகள் தாமதங்கள் என்ற ஒரு நிலைகளானது உருவாக கூடுங்க. உங்களுடைய அஷ்டமாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இது அப்படின்னு தான் சொல்லணும். மேல் அதிகாரிகளினுடைய ஆலோசனைகள் இல்லாமல் உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட வேலைகளில் ஈடுபட வேண்டாம். அதேபோல் வியாபாரிகளினுடைய முதலீட்டில் கவனத்தை செலுத்துவது அவசியம். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய தொழிலில் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டிய நேரங்கள் இது என்றாலுமே லாப குருவால் தேவையான வருமானங்கள் கொண்டே இருக்கும். பெற்றோரினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்பொழுது வேலைக்கு முயற்சி செய்து வரக்கூடியவர்களுக்கு இடைத்தரகர்களை பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நம்ப வேண்டாம். ஸோ அதனால் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த இடைத்தரகர்களை பார்த்திங்கன்னா நம்பாமல் நீங்களே முயற்சிகளை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா முயற்சிகள் தாமதமானாலும் பண இழப்புகள் ஏற்படாமல் போகும். ஸோ கலைஞர்கள் நிதானமாக செயல்படுவது ரொம்ப அவசியம். அரசியல்வாதிகளினுடைய தலைமையை கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால நன்மைகள் உண்டாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்மையான ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய நெருக்கடிகளை வழங்கி வந்த சனி வக்ரம் அடைந்திருப்பதனால உங்களுடைய செயல்களில் வேகங்கள் இருக்குங்க. அதே போல் உடல்நிலைகள் பார்த்திங்கன்னா சீராகுங்க. நண்பர்களுடைய ஆதரவுகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவுகள் விலகக்கூடும். உங்களுடைய சப்தமாதிபதி குரு லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதுடன் இப்பொழுது 3, 5, 7ஆம் இடங்களையும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். சுய தொழில் செய்து வரக்கூடியவர்களுக்கு பணியாளர்கள் ஆதரவுகள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் முடிவிற்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது முடிவிற்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். மேலும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரங்கள் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நேரகமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா யோகக்காரகன் ராகுவும் தனக்காரகன் குருவும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால நீங்கள் எடுத்த வேலைகள் பார்த்திங்கன்னா வெற்றியாக கூடும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும் என்றாலுமே உங்களுடைய அஷ்டமாதிபதியும் தைரிய வீரியக்காரகனுமான செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வியாபாரத்தினுடைய தொழிலானது சிறு சிறு பிரச்சனைகள் சங்கடங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. முதலீட்டிற்கேற்ற ஆதாயங்கள் கிடைக்காமல் போகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் இடமாற்றங்கள் என்ற சங்கடங்களை பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியதாக இருக்கக்கூடும் என்றாலுமே அந்த குடும்பத்தில் நிம்மதி என்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கங்கள் ஏற்படும். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும்.
சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா, இப்பொழுது உங்களிடம் புதிய நம்பிக்கை உண்டாகும். நோய் நொடி வம்பு வழக்குகள் என்ற நிலை எல்லாமே இப்பொழுது இல்லாமல் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு நேரங்கள், இப்படி ஒரு கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ கன்னிராசி நேயர்கள் அதற்கு தகுந்தாற் போல இந்த காலகட்டத்தை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.